Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆலந்தூர் தொகுதி வேட்பாளர் மகாலட்சுமியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். இனிமையாக மரத்தை மரம்னு பார்க்காத, உயிர்னு பாரு. மரத்தை போய் நான் கட்டி பிடிச்சா நீ தெரிகிற உலகத்துல பல்வேறு நாடுகளில் மரம் நம்ம உயிர்னு நேசிக்கிறான். வைத்தியங்களே, டாஸ்மார்க்ல சரக்கு இருக்கு, அடி தேட்டரில் படம் இருக்கு, போய் பாரு. திரையரங்களே தேடு, உனக்கான தலைவர் இவன் வர்றான்னு திரையரங்களே தேடு. மம்முட்டி கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க மக்கள் தங்கள் தலைவர்களை தேட்டரில் தேடுறதில்லை, திரையரங்கில் தேடுறதில்லைன்னு போயிட்டாரு. நீ தேட்டரை தவிர எங்கேயும் தேடுறதில்லை. அங்க விசிலடிச்சா இப்ப தெருவில் அடிச்சுட்டு தெரியல. தியேட்டர்ல படமாக்கும்போது விசிலடிச்சா இப்ப தெருவில் அடிக்கிற தீரி விசிலடிச்சுட்டு தீரி. உனக்கு மரத்தை பத்தி கவலை இல்லை, மலை வெட்டி போற பத்தி கவலை இல்லை, மணல் விற்கிறத பத்தி கவலை இல்லை, நீரை உறிஞ்சி விற்கிறான். சரி விற்கிறான், நான் உனக்கிட்ட கேட்கிறேன். ஐநா உலக நாடுகள் சபை இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது. அவன் தான் ரெஸ்பான்ஸ், அவன் பொறுப்போடு தான் அறிவிச்சுட்டு போயிட்டான். நீரற்ற நிலமாயிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் ஒரு நகர் இருக்கு, அந்த நகரத்தில் சுத்தமா தண்ணி இல்லை. என்ன பண்ண, அந்த நகர்ல இருந்து 200-300 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு போறான். கார்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா குடிக்க தண்ணி இல்லை. தாகத்தோட போய் வேற ஒரு நகர்ல 1 லிட்டர் தண்ணீர் வாங்கிட்டு வரான். ஒருத்தன் வாங்கிட்டு வந்து மேசையில வச்சுட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கான். என்ன யோசிப்பா, குடிப்பமா இல்ல குளிக்கிறதா, இதுல ஏதாவது சமைச்சு சாப்பிடுறதா, இல்ல இதுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துறதா? இதுதான் நிலைமை. இந்த நிலைமை உனக்கு வரணும்னா நீ உதயசூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, இந்த தாமரைக்கு போடு, இந்த கை சின்னத்துக்கு போடு. இது மாறணும்னா மரியாதையா விவசாயிக்கு போடு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.